நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும். சனி வக்ரம், கும்ப ராசி. என்ன செய்யும்? மூல திரிகோண பலத்தில் சனி இங்கு ஆட்சி பெற்றிருக்கிறாரு, கூட ராகு இருக்கிறாரு. 5ஆம் ஸ்தானத்துல, பஞ்சமஸ்தானத்துல அழகா குரு உட்கார்ந்து ராசி இலக்கணத்தை பார்வை செய்கிறார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வக்ரகதியில் 12 கூடியவர் தானே வக்ரமாகிறாரு, லக்னாதிபதி வக்ரமாகிறாரு, ராசியாதிபதி வக்ரமாகிறார். குரு பார்வை பெற்றதால 135 நாளும் அந்த குரு பார்வை இருக்கும். அதனால இந்த வக்ரம் பெரும் பாதிப்புகளை கும்பராசிக்கு தராது. மிகப்பெரிய நன்மைகளை இந்த நேரத்தில் செஞ்சிடும். நீண்ட நாள் வராத பணம் வரும், விரயம் கட்டுக்குள்ள இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப விரயங்கள் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்கு செலவு செய்ய வேண்டி வரும். நீங்க போன சனி பயிற்சியில ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராகுவையும் சனியும் பார்வை செய்கிற குருவின் பார்வை பெற்ற அந்த ராகு சனி வக்ரம் ஆயிருந்தாலும் மிகப்பெரிய தன வருவாயை கும்பராசினியர்களை கொடுத்துரும். கும்பராசினியர்களுக்கு தன வருவாய்க்கு ஒன்றும் குறைவு இருக்காது. ஆனால் கும்பராசினியர்களுக்கு வேறொரு தொந்தரவை கொடுக்கும். லக்னத்தில் இருக்கும் ராகுவும் 7 இருக்கும் கேதுவும் கணவன் மனைவி உள்ள விரிசல், கூட்டாளிகளோட விரிசல், காதலன் காதலிகளோட விரிசல் ஏற்பட்டு தொந்தரவு உண்டு பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். நமஸ்காரம்.